எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு உண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம தனியா ரவை கிண்டுவோம், அதே மாதிரி கேழ்வரகு மாவும் புளி போட்டு கிண்டுவோம். இன்னைக்கு இதுல ரவையும் ராகியும் சேர்த்து உப்புமா பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க, இதோட வெஜிடபிள் எல்லாம் போட்டு பண்றதுனால, அதாவது ஒரே மீல்ல எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு டிஷ் இது. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அந்த ரவையை நல்லா கை பொறுக்கிற சூடு, அதாவது வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். நிறம் மாறக்கூடாது. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்து வறுக்கிறோமோ அதே கப்பில் தான் ராகி மாவு, தண்ணி எல்லாமே அளக்கணும். இப்போ ரவையை நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம். கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. வாசனையும் வர ஆரம்பிக்குது. வாசனை கொஞ்சம் நல்லா ஒன்று போல் வர ஆரம்பித்த உடனேயே இதோட ராகி மாவும் சேர்த்துக்கிறலாம். இதை கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, அந்த மாவையும் இந்த ரவையோடு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கிறோம். இதுவும் நல்லா வாசனை வரணும், கருகக்கூடாது. ரவையும் கருகிடக்கூடாது, மாவும் கருகிடக்கூடாது. கேழ்வரகு ஏற்கனவே கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். கருகுனது தெரியாமல் வறுத்து விட்டுட்டோம்னா டேஸ்ட்டே போயிடும். இப்போ நல்லா சூடு வந்துருச்சு, வாசனையே வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கிண்டிட்டேன். ரெண்டும் ஒன்றா கலந்து நல்லா வாசனை வந்துருச்சு. ரவை ராகி ரெண்டும் வாசனையாக இருக்குது. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டேன். அதாய் கடாயில் நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு லேசாக பொரிஞ்சு வரும்போது உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். கடுகு இப்போ பொரிஞ்சு வருது. அதோட உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டோம். உளுந்தம்பருப்பு செவந்து வரணும். அப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கூட இதில் சேர்க்கலாம். நான் வேர்க்கடலை இன்றைக்கி சேர்க்கலை. முந்திரி பருப்புக்கு பதில் கூட வேர்க்கடலை சேர்க்கலாம், இல்லை ரெண்டும் சேர்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கடிபடுறது. நான் ஒரு 2 எடுத்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். முந்திரி பருப்புலேருந்து 2 மிளகாய் வத்தல் கிள்ளி தாளிச்சிருக்கேன். ராகிக்கு வத்தல் நல்லாயிருக்கும், ரவைக்கு பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து, கொஞ்சம் இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குறேன். சாம்பார் வெங்காயம் தான் நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். சாம்பார் வெங்காயம் கேழ்வரகுக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். கேரட்டும் கேப்சிகமும், இதில் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 காய் மட்டும் கலர் நல்லா இருக்கும்னு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுறோம். ரொம்ப வேகணும்னு இல்லை, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இது நறுக்குன்னு இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. பாதி பச்சை மிளகாயும் பாதி வத்தல் மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம். காயும் நல்லா வதங்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு காய். இந்த நேரத்தில் புளிப்பு சுவைக்காக கடைசியில் எலுமிச்சம்பழம் புளியலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க தக்காளியோட நம்ம இதோட சேர்க்கலாம். நான் இப்போ தக்காளி சேர்க்குறேன். புளிப்பு தக்காளியோட, நாட்டு தக்காளியினுடைய புளிப்பை பார்த்து அதுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவை 1 கப்பு ராகி எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்தா போல் புளிப்பு வேணும்ல, அதை பார்த்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா வதங்கி வரும். ஒரு சிலர் இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுவாங்க. தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவையும் ராகியும் அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றணும். இதுக்கு 5 கப்பு தண்ணி நான் அளந்து ஊற்றினேன். நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். மூடி வச்சு தண்ணியை கொதிக்க விடலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் ராகி மாவையும் சேர்க்கணும்.
தண்ணி கொதிச்சு வருது. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இடது கையினால் லேசாக இப்படி தள்ளி விட்டு, அதாவது தூவி விட்டுட்டு வலது கையினால் நல்லா கிண்டி விடணும். தண்ணி ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு ரவை ராகி மாவுக்கு கொஞ்சம் வேறுபடலாம். நீங்கள் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். இதில் ரவை கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக முழிச்சாப்பில் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வெந்நி விடணும். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெள்ளையாக 1-2 தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விடலாம். இப்போ நான் கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலித்து எடுத்து விட்டுட்டு, இப்போவே நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியை நல்லா தெளித்து, ஒரு 2 கை தண்ணியை நல்லா தெளித்து விட்டு மூடி வச்சு வேக விடணும். வேக விட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா ஒட்டாத பதத்தில் நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நமக்கு உப்பு எதுவும் வேணும்னா அந்த தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்டுக்கலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் புழுங்கிறதுக்காக எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த ரவையெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இல்லை. இந்த சமயத்தில் கரெக்டாகிருச்சு. கடைசியாக ஒரு 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு எடுத்துட்டோன்னா சுவையான ஒரு நல்ல காய்கறி எல்லாமே இருக்கக்கூடிய சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.